அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். விதியை நம்மளால் மாற்ற முடியுமா, முடியாதா அப்படின்னு சுவாரஸ்யமான ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு கோவில் வாசலில் பிச்சை எடுத்து அது மூலமாக கிடைக்கிற காசை வச்சு சாப்பாடு சாப்பிட்டு வந்தான். அப்போ அந்த கோவிலுக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அவரை பார்த்த பிச்சைக்காரன், சாமி, என்னோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாமியார், அது உன்னோட தலையில் எழுதிய விதி, உன்னோட கடைசி வாழ்நாள் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். பிச்சைக்காரனும், சாமி, என்னோட தலைவிதி மாறாதா, மாறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாமியார், நீ போய் சிவபெருமானை பார்த்தா உன்னோட தலையெழுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னார். பிச்சைக்காரன் சிவபெருமானை பார்க்கறதுக்கு புறப்படுறான். ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டே இருக்கான். இரவாயிட்டதால் இரவு ஓய்வு எடுக்கிறதுக்கு வழியில் இருந்த ஒரு செல்வந்தரோட வீட்டு கதவை தட்டி, ஐயா, இன்னைக்கு இரவு இங்கே தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறான் பிச்சைக்காரன். செல்வந்தரோ, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிச்சைக்காரன் நடந்ததையெல்லாம் சொல்கிறான். செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்குறாங்க. பிச்சைக்காரன் என்ன உதவி செய்யணும்னு கேட்குறான். அதுக்கு செல்வந்தரும் அவரோட மனைவியும், எங்களுக்கு ஒரு மகள் இருக்கா, அவ பிறவி ஊமை, அவ எப்போ பேசுவான்னு சிவபெருமான்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிச்சைக்காரன் சம்மதிச்சு இரவு ஓய்வு எடுத்துட்டு காலையில் புறப்படுறான். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மலை வந்தது. அதை கடக்க முடியாமல் இருந்த நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு மந்திரவாதி அங்கே வர்றாரு. அவர் பிச்சைக்காரனுக்கு, இந்த மலையை என்னோட மந்திரக்கோள் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்கிறாரு. பிச்சைக்காரன் என்ன உதவின்னு கேட்குறான். மந்திரவாதி, நான் 500 வருஷமாக முக்தி அடையாமல் இருக்கேன், நீ சிவபெருமான் கிட்ட என்னோட முக்திக்கு என்ன வழின்னு கேட்டு சொல்லணுங்கிறாரு. பிச்சைக்காரனும் அதுக்கு சம்மதம் சொல்கிறான். மந்திரவாதி மலையை கடக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு பிச்சைக்காரனுக்கு. மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறான் பிச்சைக்காரன். அப்போது ஒரு பெரிய ஆறு வந்தது. இந்த ஆற்றை கடந்து போனாதான் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். ஆனால் ஆற்றை எப்படி கடக்கிறது அப்படின்னு யோசித்த நேரத்தில் ஆற்றுல ஒரு ஆமை வந்துச்சு. அது பிச்சைக்காரன்கிட்ட விசாரித்து, சரி, ஆற்றை கடக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீ சிவபெருமான் கிட்ட எனக்கு பறக்கிற சக்தி வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சிவபெருமான் கிட்ட கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆற்றை கடக்கிறதுக்கு பிச்சைக்காரனுக்கு உதவி செஞ்சது. பிச்சைக்காரனும் ஒரு வழியாக சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். சிவபெருமானை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான். சிவபெருமானும், என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 3 கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லிடுறாரு. பிச்சைக்காரன் யோசனை பண்ணுறான். நாம் 4 கேள்வி கேட்கணுமே, சிவபெருமான் 3 தான் கேட்கணும்னு சொல்கிறாரு, என்ன செய்கிறது அப்படின்னு புரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் ஒரு யோசனை வந்தது. சரி, நாம் பிச்சை எடுத்து காலத்தை ஓட்டிடலாம், ஆனால் அந்த 3 பேரோட பிரச்சனையாவது தீரட்டும் அப்படின்னு சொல்லி 3 பேரோட பிரச்சனையை சிவபெருமான் கிட்ட சொல்லி அதனோட தீர்வையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தான். முதல்ல ஆமை என் கேள்விக்கு சிவபெருமான் என்ன சொன்னார்னு கேட்டுச்சு. அதுக்கு பிச்சைக்காரன், உன்னோட ஆமை ஓட்டை நீ கலட்டி எரிஞ்சிட்டா உனக்கு பறக்கிற சக்தி வரும்னு சொன்னான். உடனே ஆமை தன்னோட ஓட்டை கலட்டி பிச்சைக்காரன்கிட்ட கொடுத்துட்டு பறந்துருச்சு. அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் நிறைய இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு புறப்படுறான். மந்திரவாதியை பார்த்து, உன்னோட முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த மந்திரக்கோலை விட்டுடணும்னு சொல்கிறான். உடனே மந்திரவாதி அந்த மந்திரக்கோலை பிச்சைக்காரன்கிட்ட கொடுத்துட்டு முக்தி அடைஞ்சிடுறாரு. மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை பார்க்கறதுக்கு வர்றான். செல்வந்தர்கிட்ட, உன் மகள் எப்போது அவள் மனசுக்கு பிடிச்சவனை பார்க்குறாளோ அன்னைக்கு அவள் பேசுவாள் அப்படின்னு சொல்கிறான் பிச்சைக்காரன். மாடியில் இருந்து இறங்கி வந்த செல்வந்தரோட மகள், அப்பா, இவர் தானே அன்னைக்கு இரவு நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னு கேட்குறா. உடனே செல்வந்தர் தன்னோட மகளை பிச்சைக்காரனுக்கு மனமுடிச்சு வச்சிடுறாரு. அன்னையிலிருந்து அவன் ஒரு செல்வந்தராகவும் மந்திரக்கோள், இது தவிர பவளம், முத்துக்கள், அழகான மனைவி அமைந்து சந்தோஷமாக வாழ்கிறான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்காக கடவுள்கிட்ட வேண்டுறதை விட பிறர் நலனுக்காக வேண்டினா நம்மளோட துயரமும் தீரும், பிறரோட துயரமும் மறைஞ்சிடும்.
சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு, ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.